ஹாலுசினேஷன் இதை வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அதை வச்சு நல்ல நல்ல கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாலுமே, இதை வச்சு ஒரு நைஸாக ஒரு ஸ்டெப்பப்பாக ஒரு கதை பண்ணோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப்பப்பாக ஒரு கதை இருக்குது. என்னென்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பிளாட் ஹோல் மட்டும் தான், ஒரு சின்ன சீன் ஓகேங்களா. ஒரு பேசிக்கான அவுட்லைனை சொல்லி அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து முடிஞ்சு அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1976 ஓகேங்களா. இந்த டைமில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி, அதாவது ஃபேமிலிலாம் வந்துட்டு பசங்க எதுவும் கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான். இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, காரில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹில் சைட் மாதிரி தான். அதுக்கு கீழெல்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட்டான செட்டப் தான் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்துட்டு காரில் ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. திடீர்னு வந்துட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஒரு ட்ரக் வந்து கிராஸ் ஆகி போயிடுது. அதனால் இவங்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு குட்டி ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்சிடென்ட் தான். அதில் வந்துட்டு என்னென்னா, இவங்க வண்டி வந்துட்டு தெரியாமல் தவறி அந்த பிரிட்ஜில் வந்துட்டு கீழே விழுந்துருது ஓகேங்களா. இவங்க ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு வண்டி நல்லா டமால் டுமின்னு நல்லா அடி வாங்கி வண்டி வந்துட்டு பல்ட்டி வச்சு கீழே ஒரு காட்டோட சைடில் ஒரு எண்ணில் போய் இந்த வண்டி நிற்கிது. ஆனால் லக்கிலி இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு அந்த டைமில் அடி இல்லை. ஸோ இவங்க வந்துட்டு இந்த கார்லேருந்து வெளியே வராங்க ஓகேங்களா. ஸோ இவங்களால நடக்க முடியுது அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட நைட்டு ஓகேங்களா, மிட் நைட்லேயே நடக்க ஆரம்பித்தது. நடந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தேவையெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ எப்படியாவது நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போய் சிட்டியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், இல்லைனா ரோட் சைடை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அங்கேருந்து எஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட பேசிக்கான கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஒய்ஃபோட கையை பிடிச்சிக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி போய் 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு ஓகேங்களா. விடிய காலம் 3 o'clock வரைக்கும் ஆகிடுச்சு. இவங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க. எந்த இடமும் உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. இவங்களாம் வந்து காட்டில் இருந்துட்டு வெளியே எஸ்கேப் ஆகி வர்றது மாதிரி எந்த மாதிரி ஒரு இடத்தையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த டைமில் வந்துட்டு நேரம் போய்கிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு அவங்க 2 பேருக்கு மேலேருந்து பிளட் வந்துட்டு இன்னும் பிளட்டு வந்துட்டு நல்லா ஈரமாக இருக்கிறதுனால அவங்களால வந்துட்டு அதில் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்படி போய்கிட்டே இருக்க கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னாச்சு, விடிய காலம் ஒரு 6 மணி இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு இவங்க ரோடை கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகேங்களா. இதில் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, அவங்க ரோடை கண்டுபிடிச்ச உடனே அவங்க அந்த கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம் சைடில் வந்து நிற்கிறாங்க ஓகேங்களா. அப்போ ஆப்போசிட் சைட்லேருந்து பார்த்த ஒருத்தர் வந்துட்டு கத்துறாரு. ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணிட்டு வந்துட்டு சத்தம் போட்டு இவங்க பார்த்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ எதுக்கு அந்த பொண்ணோட உடம்பை இன்னும் தூக்கிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு. விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு பொழைச்சிருக்காரு. ஆனால் அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு அந்த இன்சிடென்ட் சம்பவ இடத்துல வந்துட்டு இறந்துருக்காங்க. ஆனால் அவரால் வந்துட்டு அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியல ஓகேங்களா. அதனால் வந்துட்டு அவர் அந்த இடத்துலேருந்து, அதாவது நைட்டு ஆக்சிடென்ட் ஆன டைமில் வந்துட்டு அந்த ரோடை கண்டுபிடிச்சார்ல, அந்த டைம் வரைக்கும் அவரோட டெட் பாடியை வந்துட்டு இவர் தூக்கிட்டே வந்திருக்காரு. அவரால் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியாததுனால அவரோட மைண்டே வந்துட்டு என்ன நினச்சிருக்கு அப்படின்னா, என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு இன்னும் சாகலை, என் கூட தான் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு அவர் தானே ஹாலுசினேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸு இந்த கதை இன்னும் எவ்வளோ பெட்டர் ஆகலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.